Good evening, students. After long gap, after vacation, annual exams எல்லாம் complete பண்ணி நம்ம இன்னைக்கு 8th standardக்கு வந்திருக்கோம். 7th standard complete பண்ணி successfully. So first of all எல்லாருக்கும் வந்து congratulations நம்ம 8th ஸ்டாண்டர்ட்க்கு ப்ரமோட் ஆயிருக்கிறதுக்கு ஓகேவா. ஸோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 7th வரைக்கும் பார்த்தது இல்லாம புதுசா சில லெசன்ஸ் எல்லாம் வந்து வரும். அல்ஜீப்ரால சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லெசன்ஸ் வருது, புள்ளியியல் அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9th and 10th நமக்கு பேஸ். 8th ஸ்டாண்டர்ட் வந்து 9th and 10th உடைய லெசன்ஸ்க்கு பேஸ். ஸோ அதனால இங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ஸுமே நல்லா வந்து தெளிவா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்லயும் டேர்ம் வைஸ் தான் புக். ஹாஃப் குவார்டர்லிக்கு ஒரு போர்ஷன், ஹாஃப் இயர்லி போர்ஷன், ஹாஃப் இயர்லிக்கு ஆனுவல் போர்ஷன், ஆனுவலுக்கு. ஸோ அப்படிதான் 60 மார்க்ஸ்க்கு தான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறோம். ஸோ வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸ்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது. ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் த கிளாஸ் நான் உங்களுக்கு ஒரு கோட் காட்டுறேன். ஒரு கோட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஒரு 1 minute தான். ஸோ வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி. விருப்பம் இருக்கும் இடத்தில் வழி இருக்கும், மனம் இருக்கும் இடத்தில் மார்க்கம் இருக்கும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற பழமொழியானது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பழமொழி. சோ இந்த பழமொழிக்கும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கும் என்ன சம்பந்தம்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம மனசு வச்சு நம்மளால முடியும், என்னால் முடியும், ஐ கேன், என்னால 100 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ண முடியும், நல்லா நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், என்னால நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா நம்மளால அந்த செயலை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மனசு இல்ல அப்படின்னா அந்த வேலையை நம்மால் செய்ய இயலாது. அது படிப்பாகட்டும், விளையாட்டாகட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மால் செய்ய இயலாது. நம்மளால முடியும் நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் முடியும். அதே மாதிரி நீங்க இந்த வருஷம் உங்களால கத்துக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா தெரிந்து புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் 9th and 10th இதை ஒரு பேஸா எடுத்திருக்கேன், நல்லா எல்லா விஷயத்தையும் கத்துப்பேன், தெளிவா கத்துப்பேன், எப்ப கேட்டாலும் எனக்கு வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிற கான்பிடென்ட்ல நம்ம இன்னைக்கு கிளாஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா. சோ பெருசா யோசிச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாள்ல நம்மளால ஹை லெவலுக்கு போக முடியாது. நம்ம பெருசா யோசிச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளா நம்ம வந்து நம்மள டெவலப் பண்ணிட்டு போக போறோம். ஓகேவா. சோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ராவர்ப் உங்களுக்கு சொன்னேன். சோ இப்ப நம்ம வந்து லெசனுக்கு வரலாம். ஓகே. சோ டெய்லி இந்த மாதிரி ஏதாவது சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. லெசன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல பாடம் 1. என்ன பாடத்தினுடைய பெயர்? நம்பர்ஸ், எண்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர்ஸ்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரும்? நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து படிச்ச 1 2 3 4 5 6 கவுண்டிங் நம்பர்ஸ். நம்மளுடைய நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3. அதுதான் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய. சோ இந்த எண்கள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம என்ன புதுசா பார்க்க போறோம், எதற்காக இந்த ஒரு லெசன் எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த பாடத்துல வந்துட்டு நம்பர்ஸ்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. நம்பர்ஸ்ல என்ன மேம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு? நம்ம வந்து ஃபுட்டுனா கூட வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல நம்பர்ஸ்ல என்ன வெரைட்டிஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். சோ இந்த நம்பர்ஸ் உடைய வெரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ வந்து கவுண்டிங் நம்பர்ஸ வந்து நேச்சுரல் நம்பர், கவுண்டிங் நம்பர் ஆர் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். சோ கவுண்டிங் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட் எண்கள் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பாடத்திலிருந்து நாம் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இந்த இயல் எண்களை வந்து என்ன நொட்டேஷன் இதற்கு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் என். So that natural numbers can be visualized 1, 2, 3, அததான் வந்து natural numbers னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்ப வந்து இயல் எண்கள் வந்து நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன் நானு. என்கிட்ட பர்ஸ்ல வந்து 8 ரூபா இருக்கு. ஓகேவா? என்னோட பர்ஸ் வந்து 8 ரூபா இருக்கு. இப்ப என்னோட பர்ஸ்ல வந்து எதுவுமே இல்ல. 8 ரூபா இருந்தது வந்து எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா எதுவுமே இல்ல. எம்டி ஆயிடுச்சு. எம்டி ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட எவ்வளவு ருபீஸ் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எம்டி ருபீஸ் சொல்ல முடியுமா? நான் 8 ருபீஸ் காலையில ஸ்கூலுக்கு வரும்போது கொண்டு வந்தேன்ப்பா. ஆனா என்கிட்ட இப்ப என்னோட பர்ஸ் காலியா இருக்கு. அப்ப என்ன காலியா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பை சொல்லுங்க. அதுக்குதான் வந்து யார் வந்தாங்க? ஜீரோ அப்படிங்கிறவங்க வந்தாங்க. யார் வந்தாங்க? ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ அத வந்து அந்த எம்டினஸ் ஃபில் பண்றதுக்காக தான், அந்த வெறுமையை குறிப்பதற்கு தான் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு எண்ணை கொண்டு வந்தார்கள். இது வந்து ரொம்ப பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து இந்த பூஜ்ஜிய குறியீடானது வந்தது. சோ இந்த பூஜ்ஜிய எண்ணை வந்து இந்த ஜீரோவை வந்து நம்ம வந்து சேர்க்கும் போது அது ஒரு முழு எண், ஹோல் நம்பரா மாறுது. என்னவா மாறுது? ஹோல் நம்பரா வந்து மாறுது. எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் அது முழுமை அடைகிறது. இப்ப 2 அப்படின்னு இருக்கு. 2 கூட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணீங்கன்னா 20 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பரா ஆகுது. சோ அப்ப அதை என்ன சொல்றோம்? ஹோல் நம்பர். எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் அந்த எண்ணானது முழுமை அடைகிறது. எனவே அதனை முழு எண்கள் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர், முழு எண்கள் ஹோல் நம்பர், தட் இஸ் டினோட்டட் பை W. W உடைய இது வந்து கவுண்டிங் 0, 1, 2, 3 அண்ட் சோ ஆன். ஓகேவா? சோ ஓகே, இப்ப வந்து முழு எண்கள் பார்த்துட்டோம், இயல் எண்கள் பார்த்துட்டோம். முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு வந்து அப்படி சொல்லலாம். இப்ப இந்த 3 நம்பர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பாடத்துக்கே வரப்போறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரீகேப் தான் பண்றேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லெசன்ல என்ன இருக்குங்கிறதுக்கே நம்ம உள்ள வரப்போறோம். சோ ஒரு நம்பர்ஸ கவுண்ட் பண்றத வந்து கவுண்டிங் நம்பர் ஆர் நேச்சுரல் நம்பர்னு சொல்றோம். இயல் எண்கள் தமிழ்ல அது 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வெறுமையை உருவாக்கி அதனை ஒரு முழு எண்ணாக மாற்றுவதற்கு பூஜ்ஜியத்தை சேர்க்கிறோம். அந்த பூஜ்ஜியமானது சேரும் பொழுது அந்த எண்ணானது ஒரு முழுமை அடைகிறது. அதற்கு வந்து முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ தட் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 1, 2, 3. ஹோல் நம்பர்ஸ் வந்து 0, 1, 2, 3 அப்படிங்கிறது தான். 1, 2, 3 and so on. ஓகே, சோ n நம்பர்ஸ் அது வந்து போயிட்டே இருக்கும். சோ இத வந்து W அப்படின்னு சொல்லி ஃபில் பண்றோம். அடுத்தது வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. What is this முழுக்கள்? இன்டீஜர்ஸ். முழுக்கள்னா இன்டீஜர்ஸ். இந்த முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படிங்கறத வந்து Z அப்படிங்கிற லெட்டரால டினோட் பண்ணுவோம். இந்த இன்டீஜர்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ், ஜீரோஸ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு பெயர் தான் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறை எண்ணாகவும் இருக்கலாம், முழு எண்ணாகவும் இருக்கலாம், முழுக்களும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து முழுக்கள் Z அப்படின்னு சொல்லி சொல்றோம். முழுக்களின் மொத்த தொகுப்பை Z அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கிறோம். சோ இப்ப உங்களுக்கு நம்பர்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரீகேப், ஒரு ஐடியா கிடைச்சுதா? ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், 3 டைப்ஸ். சோ இதுல இருந்துதான் இந்த பாடத்துல ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த பாடத்துல உங்களுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? ரேஷனல் நம்பர்ஸ். இந்த பாடத்துல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன்.
என்னென்னலாம் இந்த பாடத்திலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா, to understand the necessity for extending fractions to rational numbers, to represent rational numbers on the number line, and to know that between any two given rational number there lies many rational numbers. To learn and perform the four basic arithmetic operations and solve word problems on rational numbers. To understand properties of rational numbers, விகிதமுறு எண்களின் பண்புகள். To compute the square root, cube root problems. Square root, cube roots எல்லாம் இங்க இருந்து தான் நம்ம கத்துக்க போறோம். To make a rough estimate of square root and cube root numbers. And then to express in exponential form, understand the laws of exponents with integral powers. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. டு ஐடென்டிஃபை த எக்ஸ்பிரஸ் நம்பர்ஸ் இன் சயின்டிபிக் நோட்டேஷன். இதெல்லாமே நம்ம இந்த பாடத்துல இருந்து தெரிந்து கொள்ள போகுது. சோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்ன? விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறதுனுடைய பொது வடிவம் என்ன? ஒரு விகிதமுறு எண்ணை வந்து ஒரு ரேஷனல் நம்பரை ஃபிராக்ஷன், ரேஷனல் நம்பர்னாவே விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். சோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 8/5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. சோ 8 divided by 5, 8ஐ 5ஆல் வகுக்கும் போது 4×5 5, பேலன்ஸ் 3. அப்ப இந்த எண்ணை முழுமையாக்குவதற்கு பக்கத்துல ஒரு 0 போடுவீங்க, இங்க ஒரு புள்ளி வைப்பீங்க. நம்ம இந்த வகுத்துல எல்லாம் 4th இருந்து படிச்சுட்டு வரோம். 6×5 30. அப்ப இங்க 0 ஆயிடும். மீதியானது 0 கிடைக்கும் போது இந்த 8/5 ஆன்சர் என்ன? 1.6 இல்லையா? சோ இந்த 1.6 ஆனது நம்மளுடைய நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் லைன் உங்களுக்கு நான் வந்து அதை மட்டும் ஒரு குட்டி சிமுலேஷன் காட்டுறேன். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹோல் நம்பர்ஸ் வச்சு இன்னைக்கு ஒரு நம்பர் லைன் காட்டுறேன். அடுத்த கிளாஸ்ல இன்டீஜர்ஸ் வச்சு, ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு நம்பர் லைன் காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா -11 அண்ட் +7 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர்? ஆட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆபரேஷன், நாம் செய்யக்கூடிய செயல்பாடு. இதுல நம்பர் வந்து -11ன்னு கொடுத்திருக்காங்க, +7ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத -11ல +7 போனா விடையானது -4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ -11லிருந்து 7ஐ கழித்தால் -4. இப்ப நான் இந்த இடத்துல வேற நம்பரை மாத்துறேன். 5 +7 ரெண்டுமே பாசிட்டிவா வச்சுட்டேன் இல்லையா? சோ ரெண்டுமே பாசிட்டிவா வைக்கும் போது இந்த நம்பர்ஸ டினோட் பண்ணக்கூடிய இந்த லைனைத்தான் நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எண் கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப உங்களுக்கு போர்டுல 1.6 இப்ப நீங்க வந்து ஹோல் நம்பரா இருக்கிறதுனால நீங்க இங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இதே வந்து 1.6 அப்படின்னு இருக்கு. இந்த 1.6 அப்படிங்கிறது வந்து ஒரு டெசிமல், அதாவது தசம எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு 2.5 அப்படின்னு.
1.6க்கும் 2.5க்கும் இடையே நாம் எப்படி குறிப்பது அப்படிங்கறத என்ன சொல்றோம்னா, ஒரு முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் ஒரு விகிதமே விகிதமுறு எண். முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் விகிதமே விகிதமுறு எண். ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறதுனுடைய விளக்கம், டெஃபனிஷன் அப்படின்னா, ஒரு முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் ஒரு விகிதமே விகிதமுறு எண் எனப்படும். Ratio made by dividing an integer by another integer is called a rational number. ரேஷனல் நம்பருடைய நொட்டேஷன் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம், அதை a by d அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்ணானது a by d, இப்ப இங்க ஃபிராக்ஷன்ல தானே 8/5 இருக்கு, a by b அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். அததான் வந்து விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பொது வடிவம் என்ன என்றால் a divided by b. a divided by b மட்டுமல்லாமல் b is not equal to 0 இருக்க வேண்டும். இது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க வேண்டும் என்றால், ஓகேவா? ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்னது? முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் விகிதமே விகிதமுறு எண் ஆகும். சோ இப்ப விகிதமுறு எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது, ரேஷனல் நம்பர் அப்படின்னு. சோ இந்த ரேஷனல் நம்பரை வந்து நம்ம வந்து என்னென்ன இதுல வந்து மிகை விகிதமுறு எண், குறை விகிதமுறு எண், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர். டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். சோ இதுல பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்னா என்ன, நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னா என்ன, அது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ ஒரு பின்னத்தோட தொகுதி பகுதி ரெண்டு இருக்கு இல்லையா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு இருக்கு. போத் நியூமரேட்டர் அந்த டினாமினேட்டர் வந்து ஒரே சைன்ல இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது 3 divided by 4 அப்படின்னு இருந்தாலும் ஆர் -3 divided by -4 அப்படின்னு இருந்தாலும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் சைன்ல இருந்ததுன்னா அத பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், மிகை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். நியூமரேட்டரோ அல்லது டினாமினேட்டரோ -3 divided by 4, 11 divided by -6, நியூமரேட்டர் பாசிட்டிவா இருக்கட்டும் இல்ல டினாமினேட்டர் நெகட்டிவா இருக்கட்டும், ரெண்டுல ஏதோ ஒண்ணு சைன் மாறி இருந்தா கூட அத வந்து என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஏதோ ஒண்ணுல மைனஸ் சைன் வந்துட்டு அப்படின்னா அத நெகட்டிவ் ரேஷனல் நம்பர், குறை விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் அப்படின்னா பகுதி மற்றும் தொகுதி, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருடைய சைன்ஸ் ஆர் சேம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். ஏதோ ஒண்ணு நியூமரேட்டரோ ஆர் டினாமினேட்டரோ ஏதோ ஒண்ணு மைனஸ் சைன்ல இருந்தா கூட அது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் தான், குறை விகிதமுறு எண் அப்படி. ஓகேவா? சோ இதனுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த சமான விகிதமுறு எண், அடுத்த டாபிக் என்னன்னா மிகை விகிதமுறு எண், குறை விகிதமுறு எண்ணா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சமான விகிதமுறு எண், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்ணா என்னன்னு பார்த்தோம், மிகை விகிதமுறு எண், குறை விகிதமுறு எண்ணா என்னன்னு பார்த்தோம். இப்போ சமான விகிதமுறு எண், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு. சோ ரீகேப் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் போலாம். ஓகேவா? சமான விகித முழு எண். சமான விகிதமுறு எண் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பிராக்ஷன், ஒரு பின்னம் கொடுக்குறாங்க. அதுல வந்து அத சமான பின்னம்னா ஈக்குவலன்ட் பிராக்ஷன் சொல்றோம். ஒரு விகிதமுறு எண்ணை வந்து பின்னமா கொடுக்கும் போது சமான விகிதமுறு எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் -2. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு அது டெஃபினிஷன் அடுத்தது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். -6/9 ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாமே உங்களுக்கு சிமுலேஷன்ல நம்பர் லைன்லயும் காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இங்க வந்து ரெண்டு நம்பர் இருக்கு. இதுக்கு சமான விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா -2 divided by 3 into 3 divided by 3 ஆல போட்டீங்கன்னா -6 divided by 9 வரும். சோ ஒரு பின்ன வடிவில இருக்கிற ஒரு விகிதமுறு எண்ணை எடுத்துட்டு அதனுடைய தொகுதியையும் பகுதியையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே முழுவால் Z ஒரே இன்டீஜரால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சமான விகிதமுறு எண்ணை வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது சமான விகிதமுறு எண் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிராக்ஷனை எடுத்துட்டு அந்த பிராக்ஷனை ஏதோ ஒரு முழு எண் ஒரு முழுக்களால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விடையவே நாம் சமான விகிதம், இதுக்கு ஈக்குவலண்ட் இது. இப்ப இத வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -6/9 சிம்பிளிஃபை பண்ணா -2/3 கிடைக்கும். -2/3 கூட நீங்க வேண்டாம், இங்க வந்து -2 divided by 3 into 5 divided by 5 போடுங்க. -10 divided by 15. சோ இப்ப இதையுமே சிம்பிளிஃபை பண்ணா -2 divided by 3 தான். ஏதோ ஒரு முழுக்கள், ஒரு முழு நம்பர், ஒரு இன்டீஜர், நான் ஜீரோ இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். அத நான் ஜீரோ இன்டீஜரால ஒரு பிராக்ஷனை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது அது கிடைக்கக்கூடிய மதிப்பைத்தான் இதற்கு ஈக்குவலண்ட் இது அப்படிங்கிறது. இதனுடைய சுருங்கிய வடிவமானது இந்த நம்பர் -6/9 சுருங்கிய வடிவம் -2/3, -10/15 சுருங்கிய வடிவம் -2/3. இததான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர், சமான விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து உங்களுக்கு விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர். அடுத்த டாபிக் என்னதுன்னா ரேஷனல் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 4/5 -3/7. இப்போ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் பாருங்க. இதோட பகுதி எண்கள் வந்து மிகை முழுக்களா இருக்கணும். தொகுதி மற்றும் பகுதி வந்து ஒரே ஒரு காமன் ஃபேக்டரை மட்டும்தான் வச்சிருக்கணும். தொகுதியில மட்டும்தான் வந்து குறைக்குறி இருக்கு இங்க. ஓகேவா? சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்.
1 is the only common factor between the numerator and the denominator of each. And the negative sign occurs only in numerator. So இதுல இருந்து இந்த மாதிரியான விகிதமுறு எண்கள் திட்ட வடிவில் உள்ளதாக கூறப்படுகின்றன. ஒரு விகிதமுறு எண்ணில் அதனுடைய பகுதி மிகை முழுவாகவும் தொகுதி பகுதிக்கு ஒன்றை தவிர பொது காரணி இல்லாமல் இருந்தால் அது திட்ட வடிவில் உள்ளது. இதுக்கு காமன் ஃபேக்டர் இப்ப -3/7க்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் கொண்டு வர முடியுமா? 4/5க்கு காமன் ஃபேக்டர் கொண்டு வர முடியுமா? -4/13க்கு காமன் ஃபேக்டர் கொண்டு வர முடியுமா? இதே 8/4 இருந்ததுன்னா காமன் ஃபேக்டர் கொண்டு வர முடியும். 4 4 4 2 8. இதை சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதுக்கு ஒன்ன தவிர காமன் ஃபேக்டரே இல்லைன்னா அதுதான் ரேஷனல் நம்பர் உடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதுதான் ரேஷனல் நம்பர். எந்த ஒரு பின்னத்திற்கு ஒன்றை தவிர பொது காரணி இல்லையோ அதுதான் விகிதமுறு எண்ணின் திட்ட வடிவில் உள்ளது. விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவில் இல்லை எனில் அதனை சுருக்கி திட்ட வடிவில் நாம் கொண்டு வர இயலும். ஓகேவா? சோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஏதோ ஒரு பெரிய நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் (48/-84) இருக்குன்னு வச்சுக்கோங்க. 48/-84 2 2 4 4 2 8 4 2 8 2 2 4 இது என்னாச்சு 24/42. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 12 2 24 2 2 2 2 4 2 1 21. திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 3 12 7 3 21 -4 ÷ 7. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இதற்கு இந்த -4/7 அப்படிங்கிறதுக்கு 1 அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபேக்டர் இருக்கு. அப்போ உங்களுக்கு விகிதமுறு எண்ணாக இல்லை என்றாலும் அதனை விகிதமுறு எண்ணாக மாற்றுவதற்கு அதனை சுருங்கிய வடிவில் கொண்டு அத ஒரு விகிதமுறு எண்ணா உங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுவரைக்கும் பார்த்தது நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா நம்பர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ரேஷனல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பருடைய திட்ட வடிவம் என்ன, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னா என்ன, இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம நம்பர் லைன் அண்ட் ஆபரேஷன்ஸ் இன் நேச்சுரல் நம்பர்ஸ், அப்புறம் இந்த ரேஷனல் நம்பர்ஸை கம்பாரிசன் பண்றது, எப்படி ஆட் சப்ராக்ட் பண்றது, இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக் தான். ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்த்திருக்கோம். சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவுமே கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ பேசிக் தான். என்ன நம்ம ஜஸ்ட் லாஸ்ட் இயர் படிச்சதுதான் ரீகேப் பண்ணிருக்கோம். அதனால யாரும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க சம்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் கேட்கதான் உங்களுக்கு மேத்ஸ் ரொம்ப இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், இன்னும் நல்லா புரியவும் செய்யும். சோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். சோ அதனால இப்ப விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு குட்டியா நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் உங்களுக்கு தரேன். சரியா? விகிதமுறு எண்களுடைய கம்பாரிசன் ஜஸ்ட் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தரேன். comparison of rational numbers. comparison of rational numbers அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுமே
நம்ம விகிதமுறு எண்ணை கம்பேர் பண்ணும்போது மேஜரா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மிகை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகும். ஒவ்வொரு மிகை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகும். ஒவ்வொரு எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0. அதாவது யூஸ்ஃபுல் டு ரிமெம்பர் ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஃபார் கம்பேரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறது நான் சொல்ல போறேன். எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0. Every negative number is smaller than 0. Every positive number is greater than every negative number. Every number on the right of a number on a number line is greater than that number. அதாவது எல்லா மிகை எண்களுமே பூஜ்ஜியத்தை விட பெரியது, எல்லா குறை எண்களுமே பூஜ்ஜியத்தை விட சிறியது, ஒவ்வொரு மிகை எண்ணும் ஒவ்வொரு குறை எண்ணை விட பெரியது, ஒவ்வொரு எண்கோட்டின் மீதுள்ள வலது புறமாக அமையும் ஒவ்வொரு எண்ணும் அந்த எண்ணை விட பெரியதாகும். ஓகேவா? சோ இது எதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னா, நமக்கு அடுத்த கிளாஸ்ல இந்த நம்பர் கம்பேரிசனுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. சோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.